Thursday மார்னிங் அன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராகவே 2 பேருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். எனக்கு வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஒர்க் இருந்தது. 1 வீக்காகவே பாப்புக்குட்டிக்கு நெயில்ஸ் கட் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். யூஸ்வலாக அவங்க தூங்குற போது தான் பண்ணுவேன். இந்த டைம் என்னவோ கொஞ்சம் சமத்தா உட்காந்துட்டாங்க. லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் பார்த்தது. லன்ச் டைமில் டெய்லியுமே ஏதாவது ஒரு ஜூஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போல்லாம் அவ்வளோ வெயிலாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ஃப்ரூட்டி இல்லைனா மாசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் மாம்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 மாங்காய் வந்து தோல் நீக்கி வந்து சேர்த்துருக்கேன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி. 5 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும். தேவைப்படுற அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். மேங்காவோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இப்போ ஜூஸோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி வாட்டர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எந்த வித ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர், பிளாஸ்டிக் பேக்கிங் இல்லாமல் நம்மளோட ஃப்ரூட்டி ரெடி.